தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் நாள் பிப்ரவரி 6, 2026. தலைப்பு: அதிகார பசிக்கு பலியான அஜித்குமார். விளக்கம்: சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோயில் காவலாளியாக இருந்த அஜித்குமார் என்ற 29 வயது இளைஞர் போலீஸ் சித்திரவதையில் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ தற்போது தாக்கல் செய்துள்ள அறிக்கை காவல்துறைக்குள் நிலவும் கோர முகத்தை மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தியிருக்கிறது. அஜித்குமார் எந்த திருட்டிலும் ஈடுபடவில்லை என்றும் அவர் மீது சுமத்தப்பட்டது அப்பட்டமான பொய்ப்புகார் என்றும் சிபிஐ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஒரு சாமானிய இளைஞனை திருடன் என முத்திரை குத்தி விசாரணை என்ற பெயரில் அடித்து கொன்ற இந்த செயல் சட்டத்தின் ஆட்சியில் நிகழ்ந்த ஒரு படுகொலை என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. இந்த வழக்கின் வேர் பேராசிரியர் நிகிதா என்பவர் அளித்த 9 சவரன் நகை திருட்டு புகாரில் தொடங்குகிறது. எந்தவித முகாந்திரமுமின்றி வெறும் சந்தேகத்தின் பெயரிலும் செல்வாக்கின் அடிப்படையிலும் ஒரு இளைஞரை தூக்கிச் சென்று துடிதுடிக்க கொள்வதற்கு இந்த அதிகார வர்க்கத்திற்கு யார் துணிவு கொடுத்தது? தற்போது சிபிஐ சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிபதி ஸ்ரீமதி எழுப்பியுள்ள கேள்வி மிக முக்கியமானது. எந்த குற்றமும் செய்யாத ஒருவர் கொல்லப்படுவதற்கு அந்த பொய் புகாரை அளித்தவரும் ஒரு முக்கிய காரணம்தானே. அஜித்குமாரின் மரணத்திற்கு சம்பந்தப்பட்ட காவலர்கள் மட்டுமே பொறுப்பல்ல. அந்த பொய் புகாரை சுமத்திய நிகிதாவும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அஜித்குமாரின் தாய் மாலதி இன்று எழுப்பும் கதறல் நியாயமானது. தனது மகன் திருடன் இல்லை என்பது உலகிற்கு தெரிந்துவிட்டாலும் அவனை மீட்டெடுக்க முடியாது என்கிற ரணம் ஒருபுறம், அந்த பொய் புகாருக்கு பின்னால் இருக்கும் பெரிய இடத்து நபர்கள் யார் என்கிற சந்தேகம் மறுபுறம் அவரை அலைக்கழிக்கிறது. கைதான காவலர்கள் பெரிய இடத்து உத்தரவு என்று சொல்வது யாரை? அதிகார மட்டத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் இழைக்கும் அநீதிக்கு ஒரு ஏழை இளைஞரின் உயிர்தான் விலையா? பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு அதிகபட்ச இழப்பீடு வழங்குவதோடு இந்த வழக்கில் தொடர்புடைய அத்தனை நபர்களையும் கூண்டில் ஏற்ற வேண்டும். இந்த விவகாரத்தில் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கியதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருபுவனத்தில் முன்னெடுத்த தீரமிக்க போராட்டங்களே அடித்தளம் அமைத்து கொடுத்தன. ஒரு எளிய குடும்பத்திற்காக வீதியில் இறங்கி போராடினால் மட்டுமே அதிகார வர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் என்பதற்கு இந்த வழக்கு மற்றும் ஒரு சாட்சி. அஜித்குமார் திருடன் அல்ல, அவர் அதிகார ஆணவத்தால் கொல்லப்பட்ட ஒரு நிரபராதி. இந்த தீர்ப்பு காவல்துறைக்கு ஒரு பாடமாக அமையட்டும். நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், ஆயிரம்விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.